எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரவி மோகன், ஜெயம் ரவி அவர்கள் அவங்களுடைய மனைவியை பற்றி யாருக்குமே தெரியாத பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை அடுக்காக சொல்லியிருக்காரு. அதாவது கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த அத்தனை விஷயங்களையும் இப்போ அடுக்கடுக்காக ஒட்டுக்காக சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு மனுஷனை இப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படி என்ன ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவியை பற்றி சொல்லியிருக்காருங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2-3 நாட்களாக நம்முடைய தமிழகம் முழுக்கவே எல்லாரையுமே கவலைப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களுடைய பேட்டி மட்டும்தான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்தினுச்சு. அதற்கு ரொம்பவே முக்கியமான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஜெயம் ரவி அவர்கள் ரொம்பவே நல்லவர். அவர் நல்லவராக இருந்த ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கி குழந்தைகளை பார்க்க முடியல, கையில் ₹1 பணம் இல்லை, ஒரு பேட்டியில் உட்காந்து கத்தி கதற அளவுக்கு ஒரு மனநிலையே சுத்தமாக அவருக்கு கெட்டு போயிடுச்சு. இப்போ எதுவுமே இல்லை. கனிஷான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த ஒரு பொண்ணும் என்னை மற்றவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க, இதுக்கு மேலே அவங்க கூட இருக்க முடியாதுன்னு இவர் கடைசியாக நம்மளை அந்த பொண்ணும் அவரை விட்டு போயிடுச்சு. எதுவுமே இல்லாதனால பைத்தியம் மாதிரி இன்டர்வியூவில் கத்துற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு சோகமான விஷயம் அவருக்கு நேர்ந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கவலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப இப்போ அடுக்கடுக்காக அவங்களுடைய மனைவி ஆர்த்தியை பற்றி பல பேரும் பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப ரவி மோகன், ஜெயம் ரவி அவர்களே சொன்ன அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆர்த்தி அவர்கள் இவங்களை கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையாக காதலிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் வெளியாகி இருக்குது. ஆர்த்தி அவர்கள் கையை அறுத்துப்பேன், நீ என்னை கல்யாணம் பண்ணலைனா அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணது எல்லாமே ஜெயம் ரவியை விட ஒரு நல்ல திறமைசாலி வெளியே கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதையெல்லாம் அவங்களுடைய நண்பர்கள் மூலமாக, ஆர்த்தியுடைய சுற்று வட்டார நண்பர்கள் மூலமாக தற்போது ஜெயம் ரவி அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள்கிட்ட ரொம்பவே அன்பாக இருக்கிற மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து வீட்டு பத்திரத்தில் இருக்கிற பேர் வரைக்கும் எல்லாமே ஆர்த்தி அவர்கள் ரொம்பவே டெக்னிக்காக ஜெயம் ரவி கிட்டேருந்து இவங்க பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்ம அவ்வளோ பெரிய அளவுக்கு பணக்கார ஜெயம் ரவி அவர்கள், ஆனால் ஒரு சாதாரண ஆளுகிட்டே 1000-2000 ரூபா இருக்கும். ஆனால் ஒரு ₹100 கூட ஜெயம் ரவி அவர்கள்கிட்ட சொந்தமாக இல்லையா. அதுக்கு கூட அவங்க ஆர்த்தி கிட்ட தான் போய் கேட்பாங்களாம். அப்படி வெறும் ₹100-200 ரூபா ஜெயம் ரவி அந்த காசை கேட்கும்போது கூட, அதாவது அவர் சம்பாரித்த காசை கேட்கும்போது கூட, எதுக்கு நீ இவ்வளோ செலவு பண்ணுற, இப்போலாம் தேவையில்லாமல் செலவு பண்ணாதன்னு சொல்லிவிட்டு அவமானப்படுத்திட்டு ஜெயம் ரவிக்கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு ஆர்த்தி அவங்க வெளியே சுற்ற போயிடுவாங்களாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக, இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியோட குடும்பம் ஒன்றும் ப்ரொடியூசர்லாம் கிடையாதான். ரவி மோகன் வந்ததுக்கு பிறகு தான் இவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து இவங்க கம்பெனிக்கே அத்தனை படங்களையும் ஜெயம் ரவியை நடிக்க வச்சாங்களாம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் தொடர்ந்து அடுத்தடுத்து இப்படி மொக்க படங்களை நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவங்க என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க, கடைசியில் என்ன ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக மாற்றிட்டாங்க, எனக்குள்ள இருக்கிற அத்தனை திறமையும் இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டாங்க, எனக்கு ஒரு நல்ல கதை கொடுக்கல, நான் நடித்த படங்கள் எல்லாமே ஜாம்பிஸ் படம், ஸ்பேஸ் படம், ஆனால் இவங்க பணத்துக்காக என்னை எதையோ பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான பல அதிர்ச்சியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கடைசியாக ரொம்ப முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனை வைத்து, மகன் மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிறாரு ஜெயம் ரவி அவர்கள் அப்படிங்கிறத ஆர்த்தி புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு பல விஷயங்கள் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். பார்க்க கூட விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். ஜெயம் ரவி அவர்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் அவர் ஓப்பனாக சொல்லியும் இது நாள் வரைக்கும் ஏன் ஆர்த்தி அவர்கள் வெளியே சொல்லாமல் இருந்தாங்கன்னா, ஆர்த்திக்கும் தெரியுமா ஜெயம் ரவி ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்னு. எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு மீண்டும் ரவி மோகனை தன்னுடைய
கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பார்த்தாங்களாம். ஆனால் இந்த பேட்டிக்கு பிறகு அது எல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் மோசமான பல வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம் ஜெயம் ரவிக்கு எதிராக. நேயர்களே, இந்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஜெயம் ரவி அவர்கள் இதெல்லாம் மீண்டு எப்படி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா என்ன மாதிரி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறீங்க? இதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.